الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இறைவனிடத்தில் எமது பெருமானம் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை எங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகிலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னை பற்றிய ஒரு எண்ணத்தோடும் தன்னை பற்றிய ஒரு அளவுகோலோடும் தன்னை பற்றிய ஒரு சிந்தனையோடும் தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான், வாழுகிறான். அதில் மிக பிரதானமானது என்னை பற்றி எனது எண்ணமும் என்னை பற்றி பிறரது எண்ணமும். இந்த சிந்தனை மனிதனை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கூட மனிதன் அந்த ஒரு யோசனை, அந்த ஒரு சிந்தனை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். என்னை பற்றி மனைவி என்ன நினைக்கிறாள், என்னை பற்றி எனது பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், அண்டை வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறார், தந்தை என்ன நினைக்கிறார், தாய் என்ன நினைக்கிறார், நண்பர்கள், உறவுகள், ஊரவர்கள், தொழில் எஜமானன் என்கின்ற எல்லா வகையிலும் ஒரு சிந்தனை ஒருவனுக்கு என்ன செய்யும், எந்த நிமிடமும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் தான் எங்களது வாழ்க்கை முறையும் என்ன செய்யும் இருக்கும். அவர் ஏதாவது நினச்சிடக்கூடாது என்றதுக்காக வேண்டி சில செயல்பாடுகள் எம்மிடத்திலிருந்து இயல்பாகவே என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். சில செயல்பாடுகள் இயல்பாகவே எம்மிடத்திலே வர ஆரம்பிக்கும். சில விஷயங்களை நாங்கள் சரியாக இருந்தும் பொருத்தமாக இருந்தும் பிறருக்காக என்ன செய்ய மாட்டோம், செய்யாமல் இருந்து விடுவோம். இப்படி ஒரு சில எண்ணங்களுக்காக செயல்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை எதை குறிக்கிறது என்று சொன்னால், எமது எண்ணங்களிலே பிறர் எம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை எப்பொழுதும் உண்டு. இது பொதுவாக. அதே போல எங்களுக்கும் மற்றவர்களை பற்றி ஒரு சிந்தனை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இது பொதுவானது. இது உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போகிற போக்கிலேயே அந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கு. வீதியில் சம்பந்தமே இல்லாத ஒருவரை கண்டாலும் இவன் நல்லவன் ஆகிக்க மாட்டான்னு ஒரு எண்ணம் சும்மா வரும். அல்லது என்ன, இவன் ஆக மோசமானவன் ஆயிப்பான்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை நல்ல மனுஷனாக இருப்பான்னு எண்ணம் வரும். அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் எண்ணம் அவசரமாக உள்ளத்தில் என்ன செய்யும் வரும். எந்த ஒன்றையும் எந்த எண்ணமும் இல்லாமல் கடக்கின்றவர்கள் யாருமே இல்லை. ஏதோ ஒரு எண்ணம் ஒன்றில் நம்மளாக யோசித்திருப்போம் அல்லது தானாக சிந்தனையில் வந்து விழுந்திருக்கும். இந்த எண்ணப்பாடு இருக்குதானே, இது மிக முக்கியமானது எமது உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும். எமது உலக வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது, மறுமை வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது. எம்மை பற்றி மற்றவர்களுடைய சிந்தனையை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதும், நாம் மற்றவர்களை பற்றி எப்படி சிந்தனைகளை அணுகுகிறோம் என்பதும் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் இதை நம்ம வந்து உட்கார்ந்து அளவெடுத்து யோசிக்கிறது இல்லை. பொதுவாக மார்க்கத்தை பின்பற்றினால் போதுமானது. எமக்கு என்ன செஞ்சிடும், அதனுடைய முழுமையான விளக்கம் தெரிஞ்சிடும். மார்க்கத்தையே பின்பற்றினால் போதுமானது, நாங்கள் சரியான முறையில் இருப்போம் என்றாலும் அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகளை நாம் உரிய அமைப்பில் புரியாததனால் அல்லது அதை மனதுக்கு எடுக்காததனால் இதை பற்றி நம்ம கவனம் செலுத்துவதில்லை. சிறந்த முறையில் சிந்திச்சு பாருங்கள். நம்ம இன்னொத்தனை பற்றி சிந்திக்காமல் இருக்கக்கூடிய ஒரே நேரம் கனவில்லாத தூக்கம் மட்டும்தான். கனவில்லாத தூக்கம் என்கின்ற நேரத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இன்னொன்றை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல் எம்மை பற்றியும் பிறருக்கு சில சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த சிந்தனையை பொறுத்த வரைக்கும் நாம் இதை எப்படி கருத வேண்டும் என்றால், இதுதான் எமது வாழ்க்கையுடைய உற்சாகத்தை, சோர்வை, முன்னேற்றத்தை, தோல்வியை, மறுமை வெற்றியை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதே இந்த எண்ணங்கள் தான். அதனால தான் இஸ்லாம் எண்ணங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத் என்றது எமது மார்க்கத்துடைய அடிப்படைகள் உண்டு. எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் அப்படி என்று. எவ்வளோ பெரிய செயலை செஞ்சிட்டாலும் எண்ணம் கிளியராக இல்லாட்டி அதுக்கு என்ன கூலி இல்லை என்று சொல்கிறத பார்க்குறோம். எவ்வளோ சிறிய செயலை செஞ்சாலும் எண்ணம் தூய்மையாக இருந்தால் பெரும் கூலி என்பதை பார்க்கிறோம். எண்ணம் வாழ்க்கை அப்படி என்ன செஞ்சு மாற்றி அமைக்க வல்லது. அதில் பிரதானமானது எம்மை பற்றி பிறர் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பது. இதனால தான் நாம் பார்க்கிறோம், வாழ்க்கையுடைய பல பகுதியில், உலகத்துடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் பலர் என்ன செய்கிறார்கள், தோல்வியை அணுகுவதெல்லாம்
பிறர் எம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள், என்ன எண்ணுகிறார்கள் என்பதை பற்றி தான். இன்றைக்கு நவீன அதாவது உளவியெல்லாம் செல்ஃப் டெவலப்மெண்ட், சுய அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது சுய ஆளுமை விருத்தி என்கின்ற ஒரு புதிய ஒரு பகுதியை சொல்லி நிறைய பேசிக்கொண்டிருப்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இது எமது எண்ணங்களை நிம்மதியாக பல பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் உங்களை நிம்மதியாக வைக்கும், வசதியற்ற சூழ்நிலைகளிலும் உங்களை தூய்மையாக வைக்கும். இதெல்லாம் காரணம் அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடு, அந்த எண்ணத்துடைய செயல்பாடு தான். எனவே அன்புள்ள சகோதரிகளே, முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு அம்சம், இந்த உலகத்துடைய இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்துடைய எந்த ஒரு அருளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துடைய எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துடைய எந்த ஒரு அருளாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக இறைவனிடம் இருந்து வந்த ஒன்றுதான். மனித முயற்சி என்பது ஒரு சபபே தவிர அதில் முழுமையாக அது இறைவனிடமிருந்து வந்த ஒன்றுதான் என்பதை பார்க்கிறவனும் நம்பணும், அனுபவிக்கிறவனும் நம்பணும். முதலாவது அம்சம், இந்த உலகத்துடைய எந்த பெரிய அருளாக இருந்தாலும், ஒரு மனுஷன் வெறும் ஜடம், அவன் உயிர் அவன் உடல்ல வாழுது, இவ்வளவுதான். இதுக்கு மேலதிகமாக, அதுவும் அவர் அருள், அதுக்கு மேலதிகமாக உள்ள எதுவாக இருந்தாலும், ஒருத்தன் பெரிய அறிவாளியாக இருக்கிறான், மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கிறான், மிகப்பெரிய கல்விமானாக இருக்கிறான், அல்லது ஒரு பெரிய அந்தஸ்திலே இருக்கிறான், மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறான், உடல் கட்டுவாகனால இருக்கிறான், மிகப்பெரிய தைரியசாலியாக இருக்கிறான், ஒரு தலைவனாக இருக்கிறான், ஆட்சியாளனாக இருக்கிறான், இப்படி எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது எல்லாமே இறைவனது அருள்தான். அவனுக்கு அவனுடைய சில முயற்சிகள் சபபாக இருக்கிறதே தவிர அதற்கும் இவனுடைய மற்ற பகுதிகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எல்லாமே இறைவனது அருள் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அருளாக இருந்தாலும் ஃபமின் அல்லாஹ், அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒன்றுதான். இது நம்ம என்ன செய்ய நம்ப வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை கணக்கெடுத்து பார்த்தால் லா துஹ்ஸுஹா, கணக்கிட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனுபவிக்கிறவனிடத்திலும் என்ன எண்ணம் இருக்க வேண்டும், இது எனக்கு அல்லாஹ் தஆலா தந்தது. இந்த சபபுக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு காரணமாக்கி இருக்கிறானே தவிர இது முழுமையாக இறைவனது அருள், இறைவன் எனக்கு தந்தது என்றது அனுதினமும் அவனுடைய எண்ணங்கள்ல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது அனுபவிக்கிறவனுக்கு. பார்க்கிறவனுக்கும் அவனுடைய டேலண்ட்லையும் அவனது முயற்சியிலையும் அவனது அறிவிலையும் அவனது திறமையிலையும் ஒரு காரணம் என்ற அடிப்படையில் ஒரு சிந்தனை ஏற்பட்டாலும் எல்லாமே இறைவனிடந்து முழுமையாக என்ன செய்தது, கிடைத்த ஒன்றுதான் அவனுக்கு. அல்லாஹ் நினைத்தால் அடுத்த செகண்ட் இது அப்படியே என்ன செய்வான், தலைகீழாக மாற்றுவான். அதை எனக்கு தரலாம், என்னுள்ள உள்ளதை அவனுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்கின்ற இந்த பார்வை இருக்க வேண்டும். இப்போ நான் மேலோட்டமாக சொல்கிற நேரத்தில் எல்லார்ட்டையும் இந்த பார்வை இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லார்ட்டையும் இந்த பார்வை இருப்பது போல தான் இருக்கும். ஆனால் 90% மக்களிடத்தில் அப்படி இல்லை. 90% மக்களிடத்தில் அப்படி இல்லை. உதாரணமாக ஒரு மனிதர் சாதாரணமாக ஒரு இடத்துல நிற்கிறார், ஒரு வறுமையான மனிதர். ஒரு வாகனம் போகுது, ஒரு பெரிய நம்ம பெரிய பெரிய அருளாக நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாகனம் போகுது, எம்டியாக போகுது. அவரும் நீங்கள் போகிற இடத்துக்கு தான் போகிறாரு. அவர் சும்மா போகிறார், உங்களை கண்டுகொள்ளாமல் போயிட்டான்னு வைங்களேன். இந்த உட்கார்ந்து நிற்கிறவர், அந்த நிற்கிறவருக்கு என்ன சிந்தனை வரும் தெரியுமா, பெருமை பிடிச்சவன். யாரு? பெருமை பிடிச்சவன். எப்படி திரிஞ்சான் தெரியுமா, இவன் பக்கத்தில் உள்ளவனை இழுத்து அவனை பற்றி வரலாறு சொல்கிறது. இவன் எப்படி இருந்தவன் தெரியுமா, ஒன்றும் இல்லை, ஜீரோ. லைஃப்பில் என்ன ஜீரோவாக இருந்தவன் இன்றைக்கு நம்ம விளங்குதில்லை, அவனுக்கு நம்ம விளங்குதில்லை. அல்லது என்னால் தான் இவன் உருவாக்கினான், என்னால் தான் படித்தான், ஏதோ ஆனால் அவனை சொல்லி கொடுத்துருப்பார், விளங்கிட்டான். அந்த நிமிஷத்தில் நம்ம முன்னேற்றத்துக்கே இவன் தான் காரணம். அப்படி என்ற லெவலில் அவனை கழுவி முடிச்சிருவான். என்ன காரணம், அவன் இவரை பார்க்கல, ஏற்றல. சப்போஸ் அடுத்த முறை வரக்குள்ள ஏற்றிட்டான்னு வைங்களேன், அடுத்த முறை வரக்குள்ள ஏற்றிட்டு போயிட்டா அது அத்தனை நம்ம மாற்றிக்கலாமா? இப்போ சொன்னதெல்லாம் என்ன? அன்புள்ள சகோதரர், இது ஏன் ஏற்படுது தெரியுமா? இது ஏன் ஏற்படுதுண்டா, அவனில் உள்ள விஷயத்தை விட நீ ஒன்றை மதிக்காததுனால ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. என்னை பற்றி நான் சரியாக விளங்கவில்லை, அல்லாஹ் என்னை எப்படி பார்க்கிறான் என்பதை நான் புரியவில்லை என்ற ஒரே காரணமாக ஏற்படக்கூடிய சிந்தனை தான் அது. அல்லாஹ், அதான் இது கடைசி பகுதியில் நான் அதை சொல்கிறேன். முழுமையான இந்த பிரச்சனைக்கே காரணம் உன்னை பற்றி நீ சரியாக விளங்கலை என்றது தான். அவனை பற்றி நீ என்ன தலைகீழாக விளங்கிக்கிறாய் என்றது தான். ரெண்டு பேருமே ஒரே லைனில் தான் பயணிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாததுனால தான் இதை ஏற்படுகிறது. உண்மையிலேயே நீ ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இருந்தால் உன்கிட்ட என்ன சிந்தனை வரணும் தெரியுமா? அவன் என்னை காணக்கூடாது, நான் அதில் ஏறக்கூடாது என்று வந்திருந்தா வேறு விஷயம்.
அவனை அதை கண்டுகொள்ளக்கூடாது. கண்டா அவர் நம்மளை ஏற்றிட்டு போகணும்னு நினைப்பார், அது பெரிய சங்கடம். அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு போவார், நம்மளை ஏற்றிட்டு போ, நம்மளே காணக்கூடாதுன்னு நினச்சி அவரை பற்றிய எந்த ஒரு துளி எண்ணமும் இல்லாமல் அவர் போவதை நினைத்து நீ சந்தோஷப்பட்டால் நீ சரியான இடத்துல இருக்கிறான்னு அர்த்தம். சரியான இடத்துல இருக்கிறார். காண வேண்டும், கண்டு நம்மளை காணாமல் போயிட்டானே என்று நினைக்க வேண்டும், அதுக்காக நம்ம உணர வேண்டும் என்கின்ற நிலைமையில் நம்ம இருந்தோம் என்றால் நம்ம மிகப்பெரிய ஒரு பலகீனத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எண்ணங்களின் பெருமானம், எண்ணங்களுடைய பெருமானம். சிலரை நீங்கள் பார்க்கலாம், சில வசதி படைத்த மனிதர்கள் அல்லது பணக்காரர்கள் அல்லது தர்மசாலி, ஒன்றுமே இல்லாதவராக இருந்தால் தர்மசாலி, யாருக்காவது சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் போதும். வாலைக்கும் அஸ்ஸலாம், எங்கே வாழ்க்கை போகுது, எல்லாமே ஜீரோ. அவன் எப்படி இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் நம்மளோட பதில் எப்பயும் மாறாது. 10 வருஷமாக கேட்டாலும் அதே பதில் தான். என்ன வாழ்க்கை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகுது, ஏதோ உங்களோட போல மக்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதால நல்லா வாழ்ந்துக்கிட்டு நிற்கிறோம். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இதை கேட்குறேன், இதை சொல்கிறத அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த வார்த்தை சொல்கிறது இருக்குதே, இதனால் நிறைய பேர் சலாமும் சொல்கிறது இல்லை. சலாம் சொல்லி எப்படி இருக்கிறீங்க கேட்டால் கடைசி அவன் அதை தான் என்ன செய்ய போகிறான், சொல்ல போகிறான்ட்டு சொல்லி ஓடிடுறது. விளங்கிட்டா? என்ன காரணம்? ஒருத்தர் சலாம் சொல்கிறாரு, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையானவன். சங்கையானவன் எப்படி இருப்பான்? சங்கையாக தான் வச்சிருப்பான். விளங்கிட்டா? சங்கையானவன் என்ன செய்வான்? மா அக்ரமக் இல்லா கரீம், உன்னை சங்கைப்படுத்துகிறவன் சங்கையானவனாக தான் இருப்பான். சங்கை இல்லாதவனால் சங்கைப்படுத்த முடியாது. எனவே அல்லாஹு தாலா சங்கையானவனாக இருந்தால் அவன் உங்களை சங்கைப்படுத்தி இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஜீரோவில் போயிட்டு இருக்குது அப்படி என்று சொல்லி நம்ம சொல்கிறத பார்க்கிறோம். அன்பு என்ன காரணம்? முன்னால் உள்ளவனை பற்றிய நமது பெருமானம் எண்ணம், நம்மை பற்றி நமது என்ன, அதாவது தரந்தாழ்த்திய ஒரு பார்வை தான் இதற்கான காரணம். சமுதாயத்தில் பிராக்டிக்கலாக உள்ள சில விஷயங்களை நீங்கள் பாருங்கள். வீட்டில் இதெல்லாம் வெளியே விடுங்க. வீட்டில் அதாவது சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம், எங்களை தாழ்த்தி கொள்வதில் சந்தோஷமும் அடைவோம். சில இடங்களில் எங்களை தாழ்த்தி கொள்வதில் சந்தோஷம் அடையும். பிள்ளைக்கு முன்னால் தாழ்த்தி கொள்வதில் சந்தோஷம். சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா, என் புள்ள மாஷா அல்லாஹ் இப்போ 10-20 துவாக்கள்லாம் சொல்கிறான், எனக்கு குர்ஆனை ஓத தெரியாத பிள்ளைகிட்ட தான் நான் படித்தேன். இப்போ அவரை தாழ்த்திக்கிறார் அவரு, ஆனால் அவர் சந்தோஷப்படுறாரு. காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு பெருமை. இது என்ன? இது பெருமை. என்ன காரணமாக தெரியுமா செய்கிறாரு? புள்ளம் மேலா விளங்குறானே, புள்ளைன்றது யார்? உண்ட சதை, உண்ட ரத்தம். அதனால் நீ கீழே போய் அவன் மேலுக்கு வரதால் உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் பணிவல்லை. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெருமையை 2ஆக பிரிப்பாங்க. அல் கிப்ர் அல் முத்தரஃபியா, அல் கிப்ர் அல் முத்தஹஃபித். உயர்வை காட்டி பெருமை அடித்தல், பணிவை காட்டி பெருமை அடித்தல். எனக்கு பெருமை அடிக்கிறேன்டா என்னென்றே தெரியாது, இது ஒரு பெருமை இல்லையா? எனக்கு பெருமை அடிக்கிறேன்டா என்னென்றே தெரியாதுன்றது ஒரு பெருமை. ஆனால் பணிவான பெருமை. என்ன பெருமை? பணிவான பெருமை. இப்போ சிலருக்கு தன்னை தாழ்த்தி கொள்வதில் உண்மையிலேயே எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, என் பிள்ளையால தான் நான் படித்தேன்னு நீ யார்கிட்ட சொல்லலாம்? தேவைப்பட்ட இடத்தில், அதனால் ஒரு முன்மாதிரி இருக்கிற இடத்துல நீ சொல்லலாம். ஒரு வாப்பா இருக்கிறார், படிக்காமல் இருக்கிறாரு, புள்ளேட்டையாவது படிங்க, நான் புள்ளேட்டை தான் படித்தேன், அது ஓகே, அவர் முன்மாதிரியாக எடுப்பார். இது சொல்கிற சும்மா அர்த்தம் என்ன? என்னுடைய நாங்கள் எமது உள்ளத்துடைய ஒரு பெருமையை பணிவான ரூட்டில் தீர்த்து கொள்கிறோம். இது மனதனுடைய அபிலாசைகள், மனதனுடைய அந்த மனதில் வரக்கூடிய அபிலாசை. ஆனால் இதே மாதிரி இருக்கிற சிலவங்க, நமக்கு நான் ஒன்றுமே தெரியும், எல்லாம் நம்மளோட வைஃப் தான், வெக்கம் இல்லையா அதை சொல்வதற்கு? சொல்லக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம், நமக்கு என்ன ஒன்றுமே தெரியாது, எல்லாமே நம்மளோட வைஃப் தான் அப்படி என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். இதுலேயும் அவன் என்ன சார், இதையே நினச்சி பாருங்க பாவம், நம்ம வேறொருவர்கிட்ட சொல்ல மாட்டோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே அவர் தான் நம்ம சொல்ல மாட்டோம். அதெல்லாம் நம்ம, ஆனால் மனைவி பிள்ளை அப்படி என்ற நேரத்தில் நடந்து கொள்வோம். மனிதனுடைய இன்னொரு கோணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதே பிள்ளை அதே மனைவி இவரோடு நேரடியாக மோதினா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாப்பா உங்களுக்கு ஒன்றும் விளங்காதுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹஸ்பண்டை பார்த்து உனக்கு ஒன்றும் விளங்காதுன்னா மனைவி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்கிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இதெல்லாம் நான் ஏன் உதாரணமாக சொல்கிறேன் என்றால், பெருமானங்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களை தாழ்த்தி விடுவதும், எங்களை உயர்த்தி விடுவதும், எங்களை தலைகீழாக சுற்ற விடுவதும், எங்களை தவறாக பயன்படுத்த விடுவதும், எங்களை நாம் உயர்ந்த ஒரு எஸ்டிமேட் பண்ணி அல்லது தாழ்ந்த ஒரு எஸ்டிமேட் பண்ணி முன்னால் உள்ளவர்களை வித்தியாசமாக எஸ்டிமேட் பண்ணுவது தான் எங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், தலைகீழாக குலைத்து விடுவதை நாங்கள்